வணக்கம். இப்போ செகண்ட் ஹீரோ அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு படம் வரப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா உண்மையான ஹீரோ ஒருத்தர் இருப்பார். அவர் யார்? டைரக்டர். அவர் தான் வந்து அந்த படத்தை என்டையராக வடிவமைப்பார். ஆனால் நம்மளை வெளியில் தெரியறது அந்த நடிக்கிற ஹீரோ தான் தெரிவாங்க. அவங்களெல்லாம் ஊர் உலகமே எல்லோரும் ஹீரோவாக கொண்டாடும். ஆனால் அந்த காட்சியை மொத்தமாக வடிவமைக்கிறது அந்த டைரக்டர் தான். சரி, இப்போ அந்த மாதிரி தான் நம்ம உடம்பில் ஆர்கனில் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல முக்கியமான ஆர்கன் எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இந்த இதயத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அன்புக்கு அடிப்படையாக நம்ம இதயத்தை தான் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் இந்த ஹார்ட் சிம்பிளை தான் போட்டு காட்டுறோம். அந்த இதயத்தை தாண்டி ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குன்னா அது என்னென்னா கல்லீரல். ஏன்னா நம்ம உடம்போட ஒட்டுமொத்த வளர்ச்சியை மாற்றத்துக்கும் முக்கியமான காரணம் நம்மளோட உடம்போட இயக்கத்திற்கு எல்லா விதமான செய்கைகளும் செய்யக்கூடியது மெட்டபாலிசம். மொத்தமாக கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாத்தோட மெட்டபாலிசமும் பயன்றது இந்த லிவர் தான். அந்த லிவருக்கான முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, லிவர் மட்டும் இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த விதமான என்சைமும் எந்த விதமான ஏடிபி அதாவது ஆற்றலும் உருவாகாது. ஸோ அந்த லிவர் அதை சரியாக பண்ணுறதுனால தான் நம்ம உடம்பு ஒரு நல்ல இயக்கத்திலே இருக்குது. ஆனால் அந்த லிவருக்கு நம்ம எந்த விதத்துலையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த கல்லீரல்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு எப்போ தெரியுதுன்னா, அது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது, ஏதாவது லிவர் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னா தான் லிவரை பற்றி இந்த ஆல்கஹால் பேஷண்ட்டு, நிறைய இந்த ட்ரக் இன்டியூஸ்டு பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லிவர் பாதிக்கப்படுது, ஃபெயிலியர் ஆகுதுன்னா தான் அதை பற்றியே பேசுவாங்க. அது முடிக்கும் லிவர்னு ஒன்று இருக்கிறதையே நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணுறதில்ல. சரி, அந்த லிவரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகத்திலேயே கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த மூலிகை கீழாநெல்லி தான். அது உலகத்துக்கே தெரியும். இப்போ அந்த கீழாநெல்லியை நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலேயே இந்த கீழாநெல்லினால் கல்லீரல் பாதுகாக்கப்படும், கல்லீரல் இயல்பாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி தான் அது எந்தபடி கல்லீரலை பாதுகாக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக கண்டுபிடிச்சி சொன்ன பிறகு தான் அந்த கீழாநெல்லியிலேருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய டேப்லெட்ஸாக இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அதை விற்றுட்ருக்கு. சரி, அதே மாதிரி தான் எப்படி கல்லீரல்னால் நீங்கள் கீழாநெல்லின்னு சொல்லி நம்பர் ஒன்றா வச்சுருக்கீங்களோ, அதுக்கு பின்னாடியும் இன்னொரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை தான் கரிசாலை. எக்லிப்டா ப்ராஸ்டேட்டா அப்படின்னு பொட்டானிக்கல் நேம் கொண்ட கரிசாலை மூலிகை நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஏகப்பட்ட சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. அது கீழாநெல்லியை விட சிறப்பாக லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது இருக்குது. ஸோ அந்த கரிசாலையை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கல்லீரலை ரொம்ப நல்லா பாதுகாக்கலாம். சரி, கரிசாலை எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, கரிசாலை பவுடராக கிடைக்குது. கரிசாலை பவுடரை நீங்கள் சாதாரணமாக வெந்நீரில் 2 வேளை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்து ஒன்று இருக்குது. அந்த கரிசாலை கற்பம் வந்து பவுடராகவும் வருது, மாத்திரையாகவும் வருது. அந்த பவுடர்னால் 2 வேளை வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்லாம். மாத்திரைனா காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை ரெகுலராக போட்டு வரலாம். அது மூலிகை மாத்திரை பேரே கரிசாலை கற்பம். கரிசாலை கற்பம்னா என்னென்னா, நம்ம உடலில் நோயிலிருந்து மொத்தமாக காத்து அந்த நோய்படாமல் நம்ம உடலை காக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த கற்ப மூலிகைகள் பயன்படுது. ஸோ இந்த கரிசாலை கற்பத்தை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் முழுமையாக பாதுகாக்கப்படும். கல்லீரல் பாதுகாக்கப்படுறது இல்லாமல் நம்ம உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், என்ன முடி உதிர்தல், அப்புறமேட்டு ஸ்கின் ப்ராப்ளம், மற்ற ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், எல்லா நோய்களும் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த மூலிகை தான் கரிசாலை. இந்த கரிசாலையை பற்றி நீங்கள் இன்னும் போய் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அந்த சித்தர்கள் சொன்ன பாடல்களை பாருங்கள். பார்த்துட்டு இந்த கரிசாலை கற்ப மூலிகையை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. தொடர்ச்சியாக பயன்படுத்தினா நோய் இல்லாமல் வாழக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக நம்ம மாறுவோம். நன்றி, வணக்கம்.